கடந்த ஜூன் மாதம் தொடங்கி தீபகற்ப மலேசியாவில் இலக்கிடப்பட்ட டீசல் மானிய முறையை அமல்படுத்தியதன் மூலம் அரசாங்கம் மாதம் ஒன்றுக்கு 600 மில்லியன் ரிங்கெட்டை மிச்சப்படுத்துகிறது. மிச்சமான அப்பணம் பொது வசதி கட்டமைப்பு, சுகாதார பராமரிப்பு, கல்வி வசதி மேம்பாடு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் நிறைந்த துறைகளுக்கு பயன்படுத்தி இருப்பதாக நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். இது நேரடியாகவே மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுவதாக அவர் கூறினார். மானியம் பெறாத டீசலை முதல் வாரமான ஜூன் 10ஆம் தேதி லீட்டருக்கு 3 ரிங்கேட் 35 சென்ட் என்ற விலையில் அரசாங்கம் மிதக்கவிட்டது. அதற்கு முன் கட்டுப்படுத்தப்பட்ட விலையாக லீட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்டாக டீசல் விலை மிதக்கவிடப்பட்டிருந்தது. ஜூனிலிருந்து தற்போது வரை உதவித்தொகை பெறாத டீசல் விலையை அரசாங்கம் லீட்டருக்கு 40 சென்ட் குறைத்துள்ளது. அதன் நடப்பு விலை லீட்டருக்கு 2 ரிங்கேட் 95 சென்ட் ஆகும். SKDS 2.0 எனப்படும் மானிய விலையிலான டீசல் கட்டுப்பாட்டு முறையின் 2ஆம் கட்ட அமுலாக்கத்தின் கீழ் டீசலை பயன்படுத்தும் 23 வகை தரை போக்குவரத்து வாகனங்கள் ஃபிளீட்கார்ட் எனும் மானிய அட்டையின் வழி டீசலுக்கான மானிய தொகையை தொடர்ந்து பெற்று வரும். லீட்டருக்கு 2 ரிங்கேட் 15 சென்ட் என்ற மானிய விலையில் அவை மானியத்தை அனுபவிக்கும் என மக்களவையில் பேசிய போது துணை அமைச்சர் சொன்னார். ATM இயந்திரங்களில் பணப்பட்டுவாடா சேவைக்கு 1 ரிங்கேட் கட்டணம் விதிப்பதை ரத்து செய்யும்படி பேமெண்ட்ஸ் நெட்வொர்க் மலேசியா சென்டரியான் பெர்ஹாட் மற்றும் பேங்க் நகாரா மலேசியா உள்ளிட்ட அதன் பங்குதாரர்களை நியூப் எனப்படும் வங்கி ஊழியர்களின் தேசிய தொழிற்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கட்டணத்தால் பாதிக்கப்படும் வாடிக்கையாளர்களில் பெரும்பாலான தொழிற்சங்க ஊழியர்களின் உறுப்பினர்களும் தங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமப்படுகின்றனர் என நியூப் தெரிவித்துள்ளது. ATM பண மீட்பு சேவைக்காக கட்டணம் விதிக்கப்படுவதால் கோவிட் பெருந்தொற்றின் பாதிப்பிலிருந்து இன்னும் மறுவாழ்வு நடவடிக்கையை எதிர்நோக்கியிருக்கும் குறைந்த வருமானம் பெறுவோரின் குடும்பத்தினர் சுமையை எதிர்நோக்கி வருகின்றனர். வாடிக்கையாளர்கள் கணக்கு வைத்ததற்கான மற்ற வங்கிகளில் அடிக்கடி பண மீட்பு மற்றும் இதர நடவடிக்கைகளுக்கு 1 ரிங்கேட் கட்டணம் விதிப்பது நியாயமற்றது என்பதோடு நிதி நெருக்கடி சவாலையும் எதிர்நோக்கியுள்ளனர். இதர பரபரப்பான பணிகளுக்கு இடையில் வங்கியில் ஒவ்வொரு முறையும் 1 ரிங்கேட் கட்டணம் விதிப்பது ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட நிதியை கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதாகவும் நியூப் வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. ஜோஹர் மூவாரில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்ட ஒரு இளைஞன் வயது குறைந்த பெண்ணை காருக்குள் வைத்து கற்பழித்ததாக நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளான். எனினும் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அக்குற்றச்சாட்டை 22 வயது கைருல் ஈஷாட் கைருடீன் மறுத்து விசாரணை கூறினான். கடந்த மாதம் 15ஆம் தேதி இரவு 9 மணிக்கு மூவாரிலுள்ள ஒரு வீட்டின் முன்புறம் அவன் அக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. நண்பர்களை தேடும் செயலி வாயிலாக இருவருக்கும் அறிமுகமான நிலையில் சம்பவத்தன்று 15 வயது அப்பெண்ணை காரில் ஏற்றி தனது வீட்டின் முன்புறம் நிறுத்தி அக்கொடூரத்தை அவன் புரிந்துள்ளான். நடந்ததை வீட்டில் பெற்றவர்களிடம் கூறினால் அப்பெண்ணின் அந்தரங்க வீடியோக்களை வைரலாக்கிவிடப் போவதாகவும் அவன் மிரட்டியுள்ளான். அவ்வாடவனுக்கு இன்னொரு பெண்ணுடன் திருமணம் நிச்சயமாகிவிட்டது தெரிய வந்ததால் உறவை முறித்துக் கொள்ளப் போவதாக பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்கிறார். இதனால் அப்பெண்ணை அவன் மிரட்டியதால் அவர் போலீசில் புகார் செய்ய அவனின் கூட்டு வெளிச்சத்துக்கு வந்தது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவனுக்கு 20 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் பிரம்படியும் விதிக்கப்படலாம். நைஜீரிய பெண் ஒருவரை வீட்டு வேலை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கி அவரை பாலியல் தொழிலில் ஈடுபடும்படி வற்புறுத்திய ஒரு தம்பதியர் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். பாயாலுப்பாஸில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து 25 வயதுடைய அந்த பெண் தப்பிச் சென்று போலீசில் புகார் செய்ததை தொடர்ந்து இந்த விவகாரம் அம்பலத்திற்கு வந்தது. கடந்த சனிக்கிழமை இரவு 10 மணி அளவில் பினாங்கு தென்மேற்கு மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் குழு அந்த வீட்டை சோதனையிட்டதாக துணை கமிஷனர் ஜசாலி அடாம் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மனித கடத்தல் மற்றும் குடியேறிகள் கடத்தல் கும்பல் என சந்தேகிக்கப்படும் 4 தனிப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 24 மற்றும் 37 வயதுடைய அவர்களில் ஒருவர் உள்நாட்டு பெண் ஆவார்.
வீட்டு வேலை இருப்பதாக நைஜீரியாவை சேர்ந்த மற்றொரு பெண் கூறியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் அக்டோபர் 10ஆம் தேதி KLIA விமான நிலையம் வந்தடைந்த பின் அவரை முகவர் ஒருவர் பினாங்கிற்கு அழைத்து சென்றுள்ளதாக விசாரணையின் மூலம் தெரிய வந்ததாக இன்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஜசாலி தெரிவித்தார். அந்த பெண் குவாலலும்பூருக்கு சென்று போலீஸ் புகார் செய்வதற்கு முன் தூதரகத்தின் உதவியை நாடியுள்ளார் என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஜசாலி தெரிவித்தார். பேரா இப்போ ஃபேர்பாக் அரினா கப்பாயாங் புத்ராவில் குப்பைகள் மற்றும் எண்ணெய் கழிவுகள் கலந்த வெள்ள நீரை கடக்க வேண்டிய மிகவும் அருவருப்பான சூழ்நிலைக்கு குடியிருப்பாளர்களும் மீட்பு படையினரும் தள்ளப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை அங்குள்ள வீடமைப்பு பகுதியில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியின் போது அதனை தாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்ததாக இப்போ மாநகரமன்ற உறுப்பினர் முகமது ஆம்டான் தெரிவித்தார். குப்பை அள்ளும் லாரி மதியம் வாக்கில் வந்து குப்பைகளை அள்ளி இருக்க வேண்டும். ஆனால் காலையிலேயே வெள்ள நீர் அப்பகுதிக்குள் புகுந்துவிட்டதால் லாரியால் உள்ளே நுழைய முடியவில்லை. இதனால் வீடுகளின் வெளியே வைக்கப்பட்டிருந்த குப்பைகள் வெள்ள நீரில் மிதந்து அசௌகரியமான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டதாக அம்சா சொன்னார். ஆனால் வெள்ள நீரில் எண்ணெய் கழிவு எப்படி கலந்தது என்பதுதான் புரியாத புதிராக உள்ளது என்றாலும் அருகிலுள்ள உணவகங்கள், பழுதுபார்ப்பு பட்டறைகள் போன்ற வர்த்தக தளங்களிலிருந்து வந்திருக்கலாம் என அவர் சந்தேகப்படுகிறார். அப்பகுதி சுங்காய்கிந்தா ஆற்றருகே உள்ளது. இந்நிலையில் எண்ணெய் கழிவுகள் எங்கிருந்து வந்தன என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாக அம்சா கூறினார். எண்ணெய் கழிவுகள் கலந்த வெள்ள நீரில் நடந்ததில் பலருக்கு தோலில் எரிச்சல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது. நீதித்துறையில் தலையிட மாட்டேன் என வாக்குறுதி அளித்திருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நீதிமன்றத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட தனது மகனுக்கு முழு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளார். சட்டவிரோதமாக துப்பாக்கி வைத்திருந்தது, போலி தகவல்களை வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் 54 வயது ஹண்டர் பைடன் குற்றவாளியாக முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அவருக்கான தண்டனை இம்மாதம் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணங்களில் பைடன் கையெழுத்திட்டுள்ளார். நீதித்துறையில் குறுக்கிட மாட்டேன் என கூறியது உண்மைதான் என்றாலும் அதிபரின் மகன் என்ற ஒரே காரணத்திற்காக என் மகன் ஹண்டர் வஞ்சிக்கப்பட்டுள்ளார். அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு காரணமாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. அதை அனுமதிக்க முடியாது என்பதால் பொது மன்னிப்பு வழங்குவதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் பைடன் குறிப்பிட்டார். ஜனவரி மாத மத்தியில் 4 ஆண்டு கால அதிபர் பதவியை நிறைவு செய்யும் பைடன் அதற்கு முன்பாக தமக்கிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி மகனுக்கு பொது மன்னிப்பு வழங்கியுள்ளது பேச்சு பொருளாகியுள்ளது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.